எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. 2025 ஆண்டின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் 8 மாவட்டங்களை உள்ளடக்கியது. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயத்தின் சார்பில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எளிமையானதாக இருந்தாலும் அது வலிமையான செய்தியை இந்த நாட்டுக்கு கொடுக்கிறது. இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் சமத்துவத்தோடு மதங்களை கடந்து மனித நேயத்தோடு வாழ கிறிஸ்துமஸ் இந்த ஆண்டு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தொலைவில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள் அல்ல, நம்முடன் இருக்கிற கடவுள். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற பொருள் உண்டு. ஆகவே இந்த ஆண்டிலே எல்லாரும் சுபிட்சமாய் சந்தோஷமாய் இந்த பண்டிகை காலத்தை அனுசரிக்க அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவானவர் எளிமையான இடங்களுக்கு சென்றார். இன்றைக்கு பணக்காரர்களை நோக்கி நாம் செல்லாமல் ஏழை எளிய மக்களை நோக்கி சென்று அவர்களுக்கு இருப்பதை கொடுத்து பகிர்ந்து வாழ கிறிஸ்துமஸ் நம்மை அழைக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் சாதாரண மக்களிடத்திலே செல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பையும் கொடுக்கிறது. கிராமங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். மருத்துவமனையிலே சுகத்திற்காக காத்திருக்கின்ற மக்களை நோக்கி நாம் சென்று அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். சாலையோரத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் ஆதரிக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் வேலூர் ஊடகத்துறையை நான் மிக சிறப்பாக பாராட்டி உங்கள் வழியாக இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். சுமூகமாக எல்லாரும் சமத்துவமாக வாழ எல்லாம் வல்ல கடவுள் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. கிறிஸ்துமஸ் சமாதானத்தை கூறி அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் அன்புடன் வாழ அறிவிப்பை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் எல்லாரோடு இணக்கமாக வாழ கற்பிக்க வேண்டும். மதங்களை நாம் முன்னிறுத்தாமல் மனித நேயத்தை முன்னிறுத்தி இந்திய நாட்டை பாதுகாப்பது, சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற சிறப்புமிக்க பண்புகளை வாழ்ந்து காட்டுவதுதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன், தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன். பிப்ரவரி மாதத்தில் ரம்ஜான் வருகிறது. முகமதியர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கடவுளுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு இருக்க எல்லாம் வல்ல கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.